अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। भूखण्डं वारणाण्डं परवरविटपं डम्पडम्पोरुडम्बं डिं 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 डिडिम्बं दहमपि दहमैः जम्पजम्पैश्च जम्पैः तुल्यास्तुल्यास्तु तुल्याः धुमधुमधुमकैः कुङ्कुमाङ्कैः कुमाङ्कैः एतत्ते पूर्णयुक्तम् अहरः खगरः पातु मां नारसिंहः। भूभृद्भुजङ्गं प्रलयरवरं प्रज्वलज्वालमालं घर्जर्जं घर्जदुर्जं खिखचखचखचित् घर्जदुर्जर्जयन्तं भूभागं भोगभागं गगगगगगनं गर्दमर्त्युर्ग्रदगण्डं स्वच्छं पुच्छं स्वगच्छं स्वजनजननुतः पातु मां नारसिंहः। झं 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 झगारं झष झष झषितं जानुदेशं झगारं हुं 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 हकारं हरितकहस यं दिशेवं वकारं वं 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 वकारं वदनदलितं वामपक्षं सुपक्षं लं 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 लकारं लघुवणविजयः पातु मां नारसिंहः। भूतप्रेतपिशाच यक्षगणशः देशान्तरोच्चाडन चोरव्याधिमहज्वरं भयहरं शत्रुक्षयं निश्चयं सन्ध्याकाले जपतम् अष्टगमितं सद्भक्तिपूर्वादिभिः प्रह्लादेव वरो वरस्तु जयिता सत्पूजितां भूतये। जय बोलो नरसिंहमूर्ति की जय। जय बोलो प्रह्लाद वरदुनि की जय। ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியோடைய அவதாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் சுவாமி உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படிங்கிற ஒரு பகவானுடைய கருணையை காட்டினார். ஆனால் பிரஹ்லாதருக்கு இந்த வரம் அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் ஏற்படுத்தலை. ஏன்னா சாதாரண ஜனங்களெல்லாம் வரம் கேட்கறதுக்கு வேண்டி வரம் என்ன வேணும்னா கேளு அப்படின்னு கேட்கறதுக்கு வேண்டி ஒரு ஜாமிதா பெருசாக லிஸ்டே போட்டிருப்பார் பகவான்கிட்ட கேட்கறதுக்கு. ஆனால் அசுரனுடைய குலத்தில் பிறந்தால் கூட பிரஹ்லாதனுக்கு ஏகாந்தித்வாத்து ஒரு நிருபாதிகமான பக்தி இருக்கிறதுனால சாதாரணமான லௌகிகமான விஷயம் எதுவுமே ஆசைப்படலை. அப்புறம் என்ன ஆசைப்பட்டார்? மாமாம் பிரலோபயோத்பத்யா சக்தம் காமேஷு தைர்வரைஹி தத்சங்க பீதோ நிர்விண்ணோ முமுக்ஷுஸ்வாமுபாஸ்ரிதஹ. சுவாமிகிட்ட சொல்றார், நரசிம்மமூர்த்தியை பார்த்து சொல்றார், என்ன பிரலோபம் பண்ணாதேங்கோ, பிரலோபம்னா இதை காட்டி மயக்காதேங்கோ அப்படிங்கிற அந்த வரத்தை காட்டி ஆசையை உண்டாக்காதேங்கோ. மாம் தைஹி வரைஹி மாம் பிரலோபய. அப்போ நீங்கள் தரக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரங்கள் எனக்கு ஆசை உண்டாக்கப்படாது, ஆசையை கொள்ளிக்காதேங்கோ. ஏன்னா நான் முமுக்ஷுஹூத்வாம் உபாஸ்ரிதா, மோக்ஷார்த்தியாக வாக்கும் நான் உன்னை சரணம் அடைஞ்சிருக்கேன். அந்த மோட்சத்துக்கு கீழே வரக்கூடிய அல்பமான விஷயங்கள் எது கிடைச்சாலும் திருப்தி வராதே. அதனால வரம் ரிஷீஸ்வாபிமதம் அப்படிங்கிற பகவான் அருள் பண்ணினாரே, அந்த வரம் எனக்கு இந்த மாதிரி சாதாரண ஒரு ஆசையெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி இருக்கப்படாது, மோட்சத்துக்கு வேண்டி உன்னை சரணம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு பிரஹ்லாதன் முதல்ல எடுத்ததும் சொல்றார். எனக்கு பிருத்திய பாவம் தந்து அருள் பண்ணு. ந அந்யதா தே அகில குரு கடதே கருணாத்மனஹ யஸ்த ஆஷிஷா ஆஷாஸ்தே நச பிருத்தியஸ்ஸ வைவணிக்கு. ஒரு பிருத்தியனா இருப்பவர் அவருடைய லட்சணம் என்னது, அவரை எப்படி பகவானுடைய பிருத்தியன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பிரஹ்லாதன் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஹே ஜெகத்குரு கருணாமூர்த்தி, உங்கள்கிட்ட எதுவுமே கேட்காம இருக்கிறது தான் பிருத்திய குணம். என்ன பிருத்தியன்? உன்னுடைய சேவை பண்ணுறதுக்கு, உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு, பக்தி அதிகரிக்கிறதுக்கு வேண்டி கேட்டால் பரவாயில்லை. ஆனால் தன்னுடைய அபீஷ்ட வரங்களை ஆஷிஷா ஆஷாஸ்தே ஆசைன்னு ஒன்று வந்தாலே தப்பு தான். ஆனால் அந்த ஆசையே நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறாளே, அவர் ந பிருத்தியா, அவர் யதார்த்த பிருத்தியன் கிடையாது. அப்புறம் யார் அப்படின்னா சவை வணிக்கு,
ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறா, பிஸ்னஸ் மேன் அவர். எனக்கு இதைத்தா அதைத்தா அப்படின்னு கேட்டுன்னு உன்னை வந்து சரணம் அடையாரானா நிச்சயமாக அவன் பிரித்தியன் கிடையாது. அதனால எனக்கு எந்த வரவும் கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. அப்படியே உங்களுக்கு வரம் தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எதிராசீஷமே காமான் வராம் ஸ்வம் வர தர்ஷப காமானாம் ஹிருத்ய சம்ரோகம் பவதஸ்து விருணே வரம். என்னுடைய மனசுல ஏதாவது ஆசை வராம, ஏன்னா மனுஷன்லவா, மனுஷ குணம் என்னதான் இருந்தாலும் பகவான்கிட்ட போய் கண்ணை மூடி அந்த சுவாமியை பார்க்கறதே நம்மளை ஏதாவது கஷ்டம் நம்மளை தூண்டி பகவான்கிட்ட சொல்ல வச்சுடும், எனக்கு இதை பண்ணித்தா கிருஷ்ணா, எனக்கு இதை பண்ணித்தா நாராயணா அப்படின்னு. அந்த ஆசையை கூட வராம தடுத்து நிறுத்து சுவாமின், அந்த வரத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அழகா சொல்றார். ஏன்னா ஆசையை விட்டாச்சுன்னா என்ன குணம்? இப்படி பிரகலாதன் கேட்குறாரு, என்னுடைய ஆசையை வராம தடுத்துவிடு, அப்படி எங்கேயாவது வந்ததுன்னா வராம தடுத்துவிடு சொல்றாரு. அப்படி ஆசையை விடுறதுக்கு என்ன அவ்வளோ பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஷரீராந்தஸ்திதமான ஹிருத் புண்டரீகத்தில் இருப்பவனான அந்த பகவானை அடையணும், பகவத் சாரூபியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான குவாலிட்டியே ஆசையை விடுறது அப்படிங்கிறதான். காமா யதா விமுஞ்சதி அப்படின்னு எடுக்கிறார். என்ன சுவாமியை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன குவாலிட்டி வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஆசையை விடணும், காமங்களை விடுறது. அதனால எனக்கு ஆசைகள் வராம ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே ஹரையே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனேன்னு அந்த குழந்தை பிரகலாதன் நமஸ்காரம் பண்றார் திரையும் சொல்லி. அப்ப நரசிம்ஹன் சொல்றார் நைகாந்தினோ மே மயி ஜாத்விஹாஷிஷ ஆஷாசதோ முத்ரச்சயே பவத்விதாஹ அதாபி மன்வந்தரமேததத்ர தைத்யேஸ்வராணாம் அனுபுங்ஷ்வ போகான். என்னுடைய ஏகாந்தினகா நிருபாதிக பக்தர்கள் யாரா இருந்தாலும் இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் சுக அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு எங்கிட்ட வருவா. அது பிரார்த்தனை செப்பரேட்டா ந ஆசாஸ்தே. என்னுடைய பக்தர்கள் அப்படியெல்லாம் செப்பரேட்டா ஆசைப்படணும்னே இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி கிவன். என்னது, என்னுடைய பக்தர்கள் நிச்சயமா இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் சந்தோஷமா இருப்பார்கள். ஆனாலும் பிரகலாதா நீ வரம் கேட்காட்டாலும் நானே தரேன்னு அந்த கருணாமூர்த்தி சொல்றார். என்னது, இந்த மன்வந்திரம் பூரா இந்த உலகத்துல அசுர சக்கரவர்த்தியாக சுக அனுபவங்களை அனுபவி. இப்போ நம்ம வந்து உத்தம பக்தர்களுடைய ஸ்லோகத்துல பிரஹ்லாத, நாரத, பராசர, புண்டரீக, வியாச, அம்பரீஷ, சுகசௌனக, பீஷ்மதால்பியான், ருக்மாங்கதா, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. பரமபாகவதர்களை ஸ்மரணை பண்றதே முதல்ல ஃபர்ஸ்ட் யார் வரார்? பிரஹ்லாத, அதுக்கப்புறம் தான் நாரதரே, குருவே அப்புறம் வரார். அந்த பகவான் அந்த அசுர சக்கரவர்த்தி குலத்துல இந்த பரம பாகவதர்களுடைய முன்னாடி லைன்ல பகவான் கொடுத்துட்டார் ஸ்தானத்தை பிரகலாதனுக்கு. அப்படி நிஷ்காம பக்தனுக்கு வேற என்ன பகவானுக்கு அருள் பண்ண முடியும்? அவருக்கும் எந்த ஆசை இல்லை, பிரகலாதனுக்கும் பகவானுக்கும் கொடுக்காம இருக்க முடியல, அவ்வளோ கருணை. அதனால முதல் வரமா இந்த உலகத்தை அசுர சக்கரவர்த்தியாக நீ ஆள், சுக அனுபவங்களை அனுபவி. இவருக்கு பிரகலாதருக்கு இப்படி கொடுக்கலை அப்படின்னா பலங்கள்ல எதிர்பார்ப்பில்லை, அர்ப்பண புத்தியோட அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கர்மமாக்கும். இது வந்து பந்த ஹேது ஆச்சே, என்னை கட்டி போட்டுடுமே அப்படின்னு பிடிக்காம போனாலோ பிரகலாதனுக்கு, எனக்கு ராஜாதிகாரம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலோ, அப்படிங்கிறதுனால பகவானே வரம் கொடுத்து அருள் பண்றார். அதுக்கப்புறம் புண்ணிய கர்மங்கள் எல்லாம் பண்ணி நீ கால கிரமேணமா முக்தபந்தகா கர்மபந்தத்துல முக்தனாயி என்னை அடைவாய்ப்பான்னு கொடுக்கிறார். மேலும் வரம் வரையே தத்தே வரதேஷான் மகேஸ்வர யதனிந்தத் பிதாமே துவாம் அவித்வாம் ஸ்தேஜ ஐஸ்வரம். பிரகலாதன் கேட்கிறார், என்னுடைய அப்பா உங்க மேல துவேஷம் வச்சுண்டா எதற்காக அப்படின்னா, தன்னுடைய தம்பிய சோதர காதகன் ராத்ருஹா
என்னுடைய தம்பியை கொன்னான் அப்படிங்கறதுனால அந்த துவேஷம் வந்தது. அதனால தகாத்த பல விஷயங்கள் பண்ணினார். அதுல நீ கோபத்துல நீங்களும் அவரை மகர்ஷயாக அணிந்தது அந்த குடலை எடுத்து அவருடைய உயிரை எடுத்தேள் அப்படின்னு சொல்றார். அப்படியே இருந்தாலும் அவர் என்னுடைய அப்பாவுக்கு அந்த கஷ்டத்திலேருந்து சுத்தனாக்கணும், பூயேத சுத்தி பண்ணுங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். என்னதான் இருந்தாலும் அப்பா தானே, அசுர சக்கரவர்த்தி தான், உங்களை துவேஷம் பண்ணினார் தான், ஏதோ அறிவில்லாமை அந்தகாரத்துல இருட்டுல இருந்ததுனால தப்பு பண்ணிவிட்டார், அதை மன்னிச்சு அவரை சுத்திப்படுத்துங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். யாரு? பிரஹ்லாதன். அப்பா மேல எவ்வளோ ஸ்னேகம் பாருங்கோ. அதே அப்பா தான் என்ன பண்ணியிருக்கார், இந்த குழந்தைய வதம் பண்ணணும் அப்படின்னு துணிஞ்சு பல கஷ்டங்களையும் கொடுத்திருக்கார். ஆனா திருப்பி அந்த பிரஹ்லாதன் அவருக்கு நல்லதுன்னு நினைக்கிறார். இதுதான் பக்தனுடைய லட்சணம். தனக்கு யாராவது தப்பா பண்ணினாலும் அவளும் நிம்மதியா சந்தோஷமாக இருக்கணும், எந்த கஷ்டமும் இல்லாமல்னு பிரார்த்தனை பண்றவன் தான் உத்தமனான பக்தன் அப்படின்னு அழகா பிரஹ்லாதனுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை படிக்க வைக்கிறது, எப்படி வாழணும், எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப பகவான் சொல்றார், என்னப்பா இது ஒரு வரமா? திரிசப்தபிஹி பிதா பூதஹ, பாபம் இல்லாத பாபம் அழிந்த பிரஹ்லாதா, உன்னுடைய அப்பா திரிசப்தபிஹி 7 3 21 தலைமுறை உனக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுத்தி ஆயாச்சு நீ பிறந்ததுனாலேயே. அதனால உன்னுடைய வம்சம் பூரா சுத்தம் அடைஞ்சிருக்கு, கவலைப்படாதே. அஸ்ய கிரகே ஜாதாவை, நீ பிறந்ததுனாலே. அது எப்படி அப்படின்னா அதுதான் சத்சங்கம் அப்படிங்கிறது. ஒரு பரம பாகவதன் ஒரு குலத்துல பிறந்தாலே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது சுத்தி ஆயிடுமா. அது எப்படி அப்படின்னா பிரஹ்லாதன் அசுர குலத்துல பெட்டு அதுக்கு நடுவுல இருந்து நாராயணா சொல்லி நாராயண மகத்துவத்தை சொல்லி அசுர குழந்தைகளையும் நாராயண பக்தியில ஏற்படுத்தினாரே, அதுதான் விஷயம். குலமுத்தம் சுத்தி ஆகும் ஒரு பரம பாகவதன் வந்துட்டார் அப்படின்னா. இப்ப நம்ம பாகவதம் சேவிக்கிறோம், நாராயணியம் சேவிக்கிறோம், ராமாயணம் சேவிக்கிறோம் அப்படின்னா இதனுடைய பலன் நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைகளுக்கு, நம்மளுடைய முன்னோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, அப்படி நம்மளுடைய பரம்பரையே புஷ்டிப்படுத்துறது. அதுக்கு ரொம்ப பிரமாணம் இந்த பிரஹ்லாத சரித்திரம் தான். நம்ம பகவானை வழிபடுறோம், பகவத் பக்தி பண்றோம் அப்படின்னா அது சுவார்த்த லாபத்துக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய குடும்பமே செழிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு நரசிம்மமூர்த்தியே பிரஹ்லாதன்ட்ட சொல்றார். எத்திர எத்திர ச மத்பக்தாக பிரசாந்தாக சமதர்ஷினः சாதவः சமுதாச்சாராः தே பூயந்த்யபி கீகட்டாः. எத்தனை நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் வந்துட்டானா அத்தனையும் பாசிட்டிவ் ஆறா போல. எத்தனை பெரிய ஜலமா இருந்தாலும் உப்பு கொஞ்சமா போட்டா உப்பு ரசம் ஆவறதே, அதுதான் போல என்னுடைய பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காளோ எங்கெல்லாம் இருக்காளோ கீக்கட்டாக அப்பி தர்மம் ஆச்சரிக்காம ஒரு கீக்கட்டமான ஒரு இடத்துல இருந்தாலும் அது சுத்தமாயிடும். ஒரு கெட்டு போன இடமா இருந்தால் கூட அது சுத்தமாயிடும். இதற்கு தான் நம்ம வீடை கூட வைகுண்டமாக்கலாம் அப்படின்னு சொல்றா பெரியோர்கள். எப்படி அப்படின்னா நம்ம ஜபம் பண்ண 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 அதனுடைய சக்தி, அந்த வைப்ரேஷன் நம்ம வீடையே சந்தோஷமா ஆனந்தம் தரக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய பவர், நம்மளுடைய மனசு எப்பவுமே நம்மளுக்கு சந்தோஷம் இருந்தாதான் மற்றவாளை சந்தோஷப்படுத்த முடியும். நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா மற்றவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளை எவ்வளோ பகவன் நாமாவை சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எனர்ஜி ஏற்றிக்கிறோம். அந்த எனர்ஜி என்ன பண்ணுறது அப்படின்னா மற்றவாளுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவளையும் உத்தாரணம் பண்ணுறது. அதுதான் பிரஹ்லாதன் காட்டித்தரார். அதனால பகவான் சொல்கிறார், கவலைப்படாதேப்பா,
உன்னை சார்ந்து இருக்கிறவ அத்தனை பேருமே சுத்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அழகா பகவானுடைய மடியில் உட்கார்ந்துட்டு இருக்கார் பிரகலாதன். ஒரு குழந்தை அப்பாட்ட பேசுற மாதிரி, அப்பா குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேச்சு போயின்னு இருக்கு. இப்படி பகவான் ஆசீர்வாதம் பண்ணி அந்த பிரகலாத வரதனை பக்தகுலத்துக்கே சூடாமணியாக வச்சு எல்லாம் நல்லதே வரும் அப்படின்னு அந்த கோபமும் அடங்கி சமாதானமா பிரகலாத நரசிம்மனாக காட்சியை கொடுத்து அத்தனை உலகத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ற. எதற்கு அப்படின்னா பிரகலாதன் சொல்றார், நீங்க எல்லாரையும் காப்பாத்துவேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னு. பிட்டிவாசி அதுதானே குரு அப்படிங்கிறவர். எல்லாரையும் காப்பாத்துங்கோ, எல்லாரையும் கரையேத்துங்கோ அப்படின்னு பகவான்கிட்ட வரம் வாங்கி அந்த பகவான் நரசிம்மரும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி லோகத்துக்கே சமாதானத்தை கொடுத்தார். யாருக்கு எந்த பயம் வந்தாலும் இந்த நரசிம்ம சரித்திரத்தை கேட்டாலே போதும், அந்த பயம் நம்மளை விட்டு விலகிடும். சர்க்கஸ்தித்யப்யயேஷஸ்ய குணகர்மானுவர்ணனம் பராவரேஷாம் ஸ்தானானாம் காலேன வியத்யயோ மகான் தர்மோ பாகவதானாம் ச பகவான் ஏன கம்யதே ஆக்யானேஸ்மின் சமாம்நாதம் ஆத்தியாத்மிகமசேஷதः. பகவத் பக்தனான பிரகலாதனுடைய இந்த சரித்திரத்தை என்ன தரும்? இதை கேட்டா அப்படின்னா பக்தி, ஞானம், விரக்தி, வைராக்கியத்தை தந்து அந்த பிரகலாதன் உடைய நரசிம்மரோட்ட பக்தியில அந்த பக்தியில் கசிந்த உள்ளமாக இருக்கும். உள்ளம் தெளிவு வரும், மாற்றங்கள் ஏற்படும். சிந்தனையில அசுரஸ்வபாவமாயிருந்தால் கூட சாத்விகமான சுபாவத்தை நம்மளுக்கு தந்து அருள் பண்ணும் அப்படின்னு இந்த சரித்திரம் கேட்டால் ஆத்மீயமான குணங்கள் இதெல்லாம் கிடைக்கும். மேலும் என்ன அப்படின்னா இந்த பாவனமான சத்கதையை கேட்குறவாளுக்கு கர்ம பாஷங்கள்லேருந்து மோச்சனம் கிடைக்கும். கர்ம பாஷைஹி விமுச்சியத்தே கர்மபந்தம் அப்படின்னு நம்ம கட்டுப்பட்டு இருக்கோமே இந்த உலகத்தில், இதுலேருந்து நம்மளுக்கு முக்தி கிடைக்கும். யஹா பிரயதா ஸ்ருத்வா படேத அகதோ பயம் லோகம் ஏதி. எந்த ஒருத்தர் ஏகாகிர சித்தத்தோட இதை கேட்குறாளோ, படேத படிக்கிறாளோ, பாராயணம் பண்ணுறாளோ, அவளுக்கு எந்த அகதோ பயம், எந்த பயமும் தீண்டாத அவளுக்கு இந்த சம்சார பயத்திலேருந்து கூட முக்தியை அடைவார் அப்படின்னு சொல்லி இந்த நரசிம்ம சரித்திரத்தை பூர்த்தி பண்ணுறார். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய தத்துவம். ஹிரண்யகசிபு அப்படின்னா யாரு? ஹிரண்யம்னா ஸ்வர்ணம், கஷிப்புன்னா அந்த ஸ்வர்ணத்தை மூடக்கூடிய விஷயம் கஷிப்பு. அப்போ இதில் என்ன ஸ்வர்ணம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணமாக கூடின சைத்தன்யம். அந்த பகவான் இருக்காரு, அவர் தான் ஸ்வர்ணம். அது கஷிப்பு அப்படிங்கிற என்னது அவிவேகத்தினால மூடப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் சைத்தன்யம் மூடப்பட்டிருக்கோ, பகவானை தெரிஞ்சுக்காம அளவில் இருக்காளோ, அவிவேகத்தோட இருக்காளோ, அகங்காரத்தோட இருக்காளோ, அவ எல்லாருமே ஹிரண்யகசிப்பு தான். பிரகலாதன்னா யாரு அப்படின்னா பகவானை தெரிஞ்சுண்டு உள்ள இருக்கக்கூடிய சைதன்யத்தை புரிஞ்சுண்டு எங்கும் பகவன்மயமா பார்க்கக்கூடியதும், தன்னுடைய தானும் சுகத்தை அனுபவித்துண்டு அந்த சுகத்தை மற்றவாளுக்கும் பருகிண்டு அத்தனை பேரையும் சுகத்துல ஆழ்ந்து வைக்கக்கூடிய ஒரு புருஷன் தான் பிரகலாதன். அந்த பிரகலாதனுடைய அர்த்தமே தானும் சுகம் அனுபவித்து மற்றவாளுக்கும் சுகத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். நேர் ஆப்போசிட் ஹிரண்யகசிபு அப்படிங்கிறத உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை தெரியாம துக்கத்தை கொடுக்கறது. பிரகலாதன் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய சைதன்யத்தை தெரிஞ்சு சுகத்தை கொடுக்கறது. இவா ரெண்டு பேரும் சரி நரசிம்மர் அவதாரம் பண்ணி அந்த ஹிரண்யகசிப மடியில போட்டு வயத்தை கிழிச்சு அந்த குடல் மாலையை கீறினார் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன குடல் அந்த மாலையை கீறினார் அப்படின்னா ஹிருதய கிரந்தி பேதனம். ஹிருதய கிரந்தி மனசுக்கு கட்டுப்பட்ட 3 விஷயங்கள். ஒன்று சரீர போதம், இன்னொன்று சரீரத்துக்கு கூட இருக்கக்கூடிய என்னெல்லாம் சுகத்தை தருமோ சரீரத்துக்கு சுகத்தை தரக்கூடிய பொருள்கள் அத்தனையும். 3வது சரீர சம்பந்தமான பந்தனங்கள். இந்த 3த்தையுமே கிழிச்சு போடுறார் நரசிம்மமூர்த்தி. எப்படி பிரகலாதன மாதிரி பக்தி பண்றத.
வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாக. அப்படி பகவான் கிழிச்சு போடத்த என்ன ஆவறது? நம்மளுடைய சர்வ சம்சயமும் இல்லாம ஆகிறது, சந்தேகங்கள் இல்லாம ஆவறது, பகவானை அறிந்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் தாத்விகமான தலத்துல இந்த நரசிம்மமூர்த்தி சரித்திரத்தை பார்க்கின்றது. பகவான் எங்க அவதாரம் பண்ணணும்? வெளியில கிடையாது, ஒரு தூண்ல கிடையாது, நம்மளுடைய உள்ள அவதாரம் பண்ணி அந்த நரசிம்மமூர்த்தி நம்மளுடைய ஹிருதய கிரந்தியை பேதனம் பண்ணி நம்மளை உத்தாரணம் பண்ணி அவருடைய திருவடியில சேர்த்துப்பார் அப்படிங்கிறது தான் விஷயம். எப்போ? பிரஹ்லாத நாட்டமா பக்தி பண்றதன்னு சொல்லி அந்த சிங்கப்பெருமானுடைய புகழை எவ்வளோ சொன்னாலும் தீராது. சௌலபியமான குணம், ஒரு மிருகவும் அல்லாமல் மனித வேடவும் அல்லாமல் ரெண்டும் கலந்தார் போல அருள் பண்ணின அந்த நரசிம்மமூர்த்தியின் பாதத்துல அச்சஞ்சலமான பக்தியை ஏற்படுத்தட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த நரசிம்ம சரித்திரத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜெய் போலோ நரசிம்மமூர்த்தி கி ஜெய். பிரஹ்லாத ரக்ஷகாயாஸ்து தைத்ய பிராணாபஹாரிணே குருவாதபுரீஷாய நாரசிம்ஹாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः. ब्राह्मणाः सन्तु निर्भयाः. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. नारायण 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 नारायण. गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद. जानकी कांत स्मरणं जय जय राम राम. आंजनेय स्वामिनः जय. राम 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 राम.